தாவேக தொண்டர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னோடய வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஒரு 2 பேரை பற்றி ஒரு சின்ன குறும்படம் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த குறும்படத்தை கொஞ்சம் பாருங்கள். பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பார்க்க மாட்டேங்குது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. இன்னொன்னு ரஞ்சனா நாச்சி. நானும் காலேஜ் படிச்சிருக்கேன் தான். இப்படி ஒரு காலேஜ்க்குள்ளே இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நடக்குது. என்னது இது? ஆளுங்கட்சியோட உதவி இல்லாம அவர், அதாவது ஆளுங்கட்சியோட இருக்கும் அப்படிங்கிற தைரியம் இல்லாம அவர் இதெல்லாம் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. அப்ப எல்லாரும் எல்லாத்துக்கும் உடந்தையா தான் இருக்கீங்க. பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வருது. பெண்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்க போறீங்களா? விலைக்கு வாங்கிட முடியுமா? இதுதான் உங்களோட பெண்கள் மேல உங்களோட பார்வை இவ்வளவுதான் இருக்கா? 5000 கொடுத்துட்டா ஓட்டு போட்டுவாங்க. இல்ல இவங்க 5000 பதிலா 10000 கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டுவாங்களா பெண்கள்? அப்ப பெண்கள் மேல உங்களுக்கு எவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான எண்ணங்கள் இருக்கு. பெண்கள் விலை போறவர்கள் கிடையாது. அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது நாளைக்கு 2026ல அரசியல் மாற்றம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பெண்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். நீங்கள் கொடுக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. பெண்கள் கேட்கிற இடத்துல இருக்கக்கூடாது. பெண்கள் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கணும். அது தலைவர் உறுதியா சொல்லியிருக்காரு. பெண்களுக்கான கொள்கை தலைவர்களே பெண்கள் தான் முதல் இடத்துல இருக்கணும். வேலுநாச்சியார் அவர்களையும் அஞ்சலி அம்மா அவர்களையும் கொள்கை தலைவரை ஏற்றுக்கொண்டு கட்சி ஆரம்பிச்ச ஒரே தலைவர், ஒரே கட்சி தாவேக. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிருக்கேன். மாண்புமிகு மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில இணைஞ்சிருக்கேன். குறிப்பா விஜய் தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வைக்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி பல மேடைகள்ல பேசுறாரு. நீங்க தாவேக்கல்ல இருந்து பயணம் சொல்லி தற்போது திமுக பெண்களுக்கு பாதுகாப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியிலையும் கொடுக்க முடியாது. புதுசா ஒரு கட்சி வருது, மாற்றம் கொடுக்க போகுது. மக்கள் இளைஞர்கள் எல்லாரும் இவ்வளவு எழுச்சியோட வர்றது தமிழக மக்களுக்கு தாவேகா பெரும் ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த எலெக்ஷன்ல வராங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். மக்களுக்கு எந்த விதத்திலையும் ஏமாற்றமும் கொடுக்க விட மாட்டோம். பெண்களுக்கு எந்த விதத்திலையும் அவமரியாதையும் செய்யறதுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. குறிப்பா பெண்களை அவமதிக்கிறத நான் முற்றிலும் எதிர்க்கிறேன். அத்தகைய வகையில தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இன்னைக்கு நான் திமுக இணைச்சிருக்கேன். இப்போ இந்த குறும்படங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நம்ம என்ன பேசணுங்கிறது நிறைய இடத்துல பதிவாகிருக்கு. அப்படி இருக்கும்போதே இந்த ஆட்கள் எப்படி மாற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா? என்ன சொல்கிறது, இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பணும், சொல்லணும், ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கமெண்ட் பேசுங்க. ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் ரஞ்சனி நாச்சியார் முன் வைக்கிறாங்க. தாவேகளை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, இவங்க போய் சேர்ந்துருக்காங்களா இப்போ ஒரு கட்சியில், அந்த கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு நிறையா இருக்கான். அப்படி உண்மையிலேயே அந்த கட்சியில் பாதுகாப்பு இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். உண்மையிலேயே அந்த கட்சியில் பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதே பாதுகாப்பை தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்கள். நன்றி.